அருளுரை வழங்கி வாழ்த்தியருள திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார திருவடிகளை வேண்டி பணிகின்றோம். போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அன்னையப்பருடைய இன்னருளாலும் உயிர்த்து துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறையாசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் துர்காட்சிராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைதி குருமணி தமிழை வழிபாட்டு தந்தை நூற்றாண்டு நாயகருடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வாழ்த்தி வருகின்றோம். சென்ற ஆண்டின் புரட்டாதி திங்கள் மகம் நாளன்று தொடங்கிய அடிகள் பிறந்தையுடைய நூற்றாண்டு விழா சீரோடு சிறப்போடு நடைபெற்று இன்று 100வது நான்மங்கல நிறைவு, 101வது நான்மங்கல தொடக்கம் இந்த அடிப்படையிலே இங்கே சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இத்தகைய நல்ல நிறைவுக்கு நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடையது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழிலே வேதாந்தத்தை கொண்டு சேர்க்கின்ற போது சாந்தலிங்க பெருமானுடைய 2 நூல்களையும் அதிலே ஒரு பாடங்களாக வைத்து அமைத்து அந்த பாடத்தை எல்லா பிறவியர்களுக்கும் எல்லா வேதாந்தம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறைவு விழாவுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய பேரத்திற்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய கோயிலூர் ஆதீனம் ஸ்ரீவளத்தில் நம்முடைய நாராயண தேசிய சுவாமிகள் அவர்களே, நம்முடைய ஆதீனத்தோடு என்றும் இணைந்து வரலாற்றாலும் நமக்கு துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய பேரத்திற்கும் தொழுகை தோழமைக்குரிய சிறவியாதீனம் அடிகள் பெருந்தகை அவர்களே, பேரத்திற்கும் விடுதலை நட்புக்குரிய பழனியாதீனம் அடிகள் பெருந்தகை அவர்களே, நம்முடைய இந்த நல்ல நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று நம்முடைய திருவாவூர் ஆதீனம் திருமகா சன்னிதானங்கள் அவரிடத்திலே கேட்டிருந்தோம். தீபாவளிக்கு அங்கே அங்கே இருக்கக்கூடிய திருமண தொண்டர்களுக்கு எல்லாம் தீபாவளிக்கு உண்டான பொருட்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் பகுதி வாக்கள் என்கின்ற நிகழ்வு 4-5 நாட்களாக நடப்பதனாலே அங்கே இருந்து நம்முடைய திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய தென்மண்டல நம்பிரான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாராபுரம் வரண்பாளையம் திருநாவுக்கரசு சுவாமிகள் நம்முடைய வரண்பாளையம் நம்முடைய சாத்திர அடிகள் அவர்களுக்கும், அதே போல இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய சிவராமானந்த சுவாமிகள் ராமகிருஷ்ண வித்யாலயத்தில இருந்து வருகை வந்திருக்கக்கூடிய நம்முடைய சுகடானந்த சுவாமிகள் மற்றும் நம்முடைய கொங்குமண்டல ஜெய்யர் சுவாமிகள், நம்முடைய இந்த நல்ல நிகழ்வுகளை வருகை வந்திருக்கக்கூடிய அகிலபாரத சன்னியாசி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வேதாந்தானந்த சுவாமிகள், கோரக் சுவாமிகள் மற்றும் ஈஸ்வரானந்த சுவாமிகள், நம்முடைய அம்பாள் வஜனானந்த அம்பாள் அவர்கள், சின்மயா அம்பாள் அவர்கள் மற்றும் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய மனையூர் மாதாஜி அவர்கள் ஆகியோருக்கும் நம்முடைய திருமணத்தோடு நீண்ட நெடிய தொடர்புடையது திருவண்ணாமலை துறையூர் ஆதீனம். அந்த திருவண்ணாமலை துறையூர் ஆதீனத்தினுடைய ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுக்கு குருவாக இருந்து வழிநடத்தி இருக்கின்றார். அத்தகைய பெருமகனார் அருள் திருக்கோயில் கொண்ட இடம் பழையாறை வடதலை என்று சொல்லக்கூடிய பாடல் பெற்ற தலத்திற்கு தென்புறமாக இருக்கக்கூடியது முழையூர். அந்த முழையூரிலே சிறப்பான முறையில் அந்த திருமணத்தினுடைய பணிகளை எல்லாம் செய்து கொண்டு இன்று நம்முடைய தமிழக அரசின் மூலமாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய SK கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களே, இங்கே நல்ல ஒரு சாமியினுடைய அருள் வரலாற்றை எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய கணக்கன் வேலுசாமி அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய துறவியர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, அன்பலம் சான்ற அன்னையர்களே, பண்பலம் சான்ற பெரியோர்களே, தெய்வநலம் சான்ற குழந்தைகளே, அனைவருக்கும் நம்முடைய உலகணிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அடிகளாருடைய உள்ளத்தை போல இந்த நூற்றாண்டு விழா எதையெல்லாம் நாம் திட்டமிட்டதை விட பல மடங்கு சிறப்பான முறையிலே நடந்தேறி இருக்கிறது என்பது அவருடைய குருவர்களையும் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களையும் அம்பலவான பெருமானுடைய இன்னர்களையும் பட்டி பெருமானுடைய திருவர்களையும் நமக்கு காட்டுகின்றது. அவருடைய துணை நிற்கின்ற காரணத்தினாலே அதையொட்டி அன்பர்கள் எல்லாம் எப்படியாவது 100 திருவிளக்கு வழிபாடு நடத்திவிட வேண்டும், 100 திருவாசகம் உற்றோதல் நடத்திவிட வேண்டும், அதே போல 100 இடங்களிலே கொண்டு சென்று சிவலிங்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டார்கள். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொன்றுமே 100க்கு மேல 200, 150, 175 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கின்றது. அதே மாதிரி நம்ம திருவாதிரையொட்டி அந்த 10 நாள் பாவை நோன்பின் போது இறைவனுடைய நாமத்தை சொல்வது என்கின்ற அடிப்படையிலே 100 100,000 பருவதல் என்கின்றத தொடங்கினோம். அதுவும் அதே மாதிரி பல 100 கோடிக்கு மேல, அதாவது 1 கோடிக்கு மேல 40 லட்சத்துக்கு பக்கமா, அதுக்கு மேல 1 கோடியே 40 லட்சம் வந்துச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில நமக்கு தொடர்ந்து நிகழ்வுகள் நடைபெற்றது. அதே மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் நம்முடைய நாட்டிலையும் சரி அயலகத்திலேயும் சரி இந்த விழாவை சிறப்பான முறையிலே முன்னிட்டு நடத்தினார்கள். அது 100க்கு மேற்பட்ட விழாக்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 100க்கு மேற்பட்ட கவிஞர்கள் இணைந்து கவியரங்கம் நடத்தினார்கள். 100க்கு மேற்பட்ட சான்றோர்கள் இணைந்து சூரிய தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியின் மூலமாக அங்கே சான்றோர்களை எல்லாம் வைத்து இணைய வழியாக அங்கே வகுப்புகள் நடத்தினார்கள். இப்படி தொடர்ந்து பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த புரட்டாசி மாதத்துல நிறைவு விழா வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வந்தது. அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு வைக்கலாம் என்கின்ற ஒரு சிந்தனை வந்தபோது நமக்கு ஒரு எண்ணம் என்ன, நம்முடைய அடிகள் பிறந்தை அவர்கள் எல்லாவற்றையும் எல்லோருடையும் அரவணைத்து செல்ல வேண்டும், தனக்கென்று தனியாக விழா இருக்கக்கூடாது, அது பல வகையில அந்த விழா சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். அதன் காரணமா நாங்க நினைச்சோம், 1-2 பேர் நினைவுக்கு வந்தாங்க. அவர்களுடைய 100ஆண்டு விழாவும் சாமியுடைய 100ஆண்டு விழாவும் ஒன்றாக வருகிறது என்று நாம திட்டம் போட்டோம். ஆனா என்னாச்சு அப்படின்னு சொன்னோம்னா, சாமியோட பழையவருடைய இந்த 100ஆண்டை கணக்கும் பொழுது 15-16 பேருடைய 100ஆண்டு இதே சமயத்தில் அடிகளுடைய காலத்துக்கு ஓராண்டு முன்ன இருக்கக்கூடியவர் வந்தாங்க. அப்படி நம்முடைய இந்த 100ஆண்டு இதுல நம்முடைய குன்றக்குடி அடிகளார் அவர்கள், மயிலம் சாமிகள் அவர்கள், அதே போல நம்முடைய பட்டியப்பனார் ஐயா அவர்கள், ஆராப்பு குருசாமி ஐயா அவர்கள், சிறவியாதனத்துடைய 3வது குரு சன்னிதானங்களுக்கு 98 வருது வரக்கூடிய கார்த்திகையோடு இருந்தாலும் 2 ஆண்டுகள் என்கின்ற கணக்கு வச்சிருந்தோம். அந்த அடிப்படையில முன்ன பின்ன இருக்கக்கூடியதுல அவர்களுடைய நிகழ்வு, அதை தொடர்ந்து நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடைய அன்பர் பெருமக்கள் நம்முடைய செங்கோட்டு வேலனையா, அப்புறம் நமக்காக தமிழ் வழிபாட்டுக்காக துணிந்த ஓதுவா மூர்த்திகள், அப்புறம் நம்ம வடுப்பார் சாமிகள், அதே மாதிரி நம்முடைய மலைப்பாளைய பெரியசாமி ஐயா அவர்கள், அதே போல நம்முடைய ஏபி முத்துசாமி ஐயா அவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமக்களுடைய அருட்செல்வர் ஐயா அவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமக்களுடைய விழாக்களையும் அதே சமயத்தில் இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய 100ஆண்டு மேல 2 பேர் இருந்தாங்க. ஒண்ணு அவனாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் ராமகிருஷ்ணா வித்யாலயத்தில் பல்வேறு வகையிலே பொறுப்பிலேயும் இருந்த குழந்தைவேல் அண்ணா அவர்கள், தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு போராளியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் கோவி 2 பேரும், அவருக்கு 102 வயசு ஆச்சு. குழந்தைவேல் அண்ணாவுக்கு இப்பதான் 100 தொடங்குகின்றது. அவர்களையும் வாழும் 100ஆண்டு நாயகர்களும் வாழ்வாங்கு வாழ்ந்து என்றென்றும் நம்முடைய நினைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களுடைய 100ஆண்டு விழா எண்ணத்தின் அடிப்படையில இன்னைக்கு காலையில வரைக்கும் அந்த நிகழ்வுகள் சிறப்பான முறையிலே நடந்தேறி இப்பொழுது அந்த விழா நிறைவேறக்கூடிய தருவாயிலே இருக்கின்றது. இந்த 100ஆண்டோடு அவர்கள் 100ஆண்டுக்காக நாம் செய்த பணிகளை நிறுத்திவிடக்கூடாது, அதை தொடர்ந்து நாம மேற்கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்கள் 10,000க்கும் மேற்பட்ட திருக்குடனை இந்த திருவிளக்கு வழிபாட்டுகள் நடத்துவதற்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அவர்களே பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி நம்முடைய தமிழ் வழிபாட்டுல 100 பொதுமனை விழா, 100 திருமணம், 100 திருக்குட நன்னீராட்டுன்னு ஒரு இலக்கு வைத்தார்கள். அதுவும் அதே மாதிரி 100க்கு மேல ஒவ்வொன்றையும் நிறைய நடத்தி இருக்கின்றார்கள். இந்த மாதிரி நிறைய அவருடைய 100ஆண்டு விழா ஒட்டி நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா அதுவுமே 100 வகையான நிகழ்வுகள் நடந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கின்றேன். அத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து இன்னைக்கு நல்ல ஒரு நிறைவு விழா. இதை தொடர்ந்து நாம் இங்க இவற்றை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். வரக்கூடிய மார்கழி மாதத்துல மீண்டும் அந்த 100-100,000 பருவத்துல கொண்டு சேர்க்க வேண்டும். ஏற்கனவே திருவாசகம் முற்றுவதல் அப்படின்னு சொல்லக்கூடியது மகம் நாள் அன்னைக்கு மட்டும் நடக்கும். ஆனா இப்போ
அதை பார்த்துட்டு அன்பர்கள் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்சமான நட்சத்திரம். அப்படி பார்த்தோம்னா இந்த 27 நட்சத்திரத்துல இப்ப 13 நட்சத்திரத்துக்கு தினமே இங்க அவர்கள் பாடுகின்றார். அப்போ ஒரு நட்சத்திரம் 27 நாளைக்கு 13 தடவை பாதி நாள் இருக்கக்கூடிய அளவுல அடியார் பெருமக்கள் திருவாசகம் முற்றோதல் செய்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருமுறை முற்றோதல் 34வது சுற்றாக முடிந்திருக்கின்றது. 12 திருமுறைகளை முற்றோதல் முடிந்திருக்கின்றது. இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியதை கொண்டு சேர்க்க வேண்டும். அதே மாதிரி அடிகளார் அவருடைய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய நிகழ்வாக பாரத குடியரசு துணைத் தலைவர் அவர்களை அழைத்திருந்தோம். அவர்கள் சென்ற இந்த மாதம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி என்று வருவதாக கொடுத்திருந்தார்கள். அவர்கள் தமிழகத்தில் ஏற்பட்ட ஒரு சில அசாதாரண சூழல் காரணமாக அவர்கள் அந்த பயணத்தை தள்ளி வைத்தார்கள். ஆகவே அதுக்காக நம்ம சாமியினுடைய விழாவுக்கு நான் கட்டாயமா கலந்துட்டு தான் மற்ற விழாவுக்கு எல்லாம் கலந்து கொள்வேன் என்கின்ற செய்தியை தெரிவித்து வரக்கூடிய 28ஆம் தேதி என்று அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. ஏற்கனவே நம்ம பேரூர்லயே நிறைய விழா நடத்திட்டு இருக்கிறதுனால மருத்துவமனையில் நடத்தணும்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் நம்முடைய அடிகளாருடைய பெருமை தற்கால இளைய தலைமுறையில் அறிந்து கொள்வார்கள் என்பதற்காக வரக்கூடிய 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று பிற்பகல் 3 மணி அளவிலே அங்கே அந்த விழாவும் நடைபெறுகின்றது. அதிலேயே நீங்கள் கலந்து சிறப்பிக்க வேண்டும். இதையொட்டி நிறைய நூல்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். நம்முடைய கணக்கன் வேலுசாமி அவர்கள் ஏற்கனவே நம்ம சாமியோட இருந்து இந்த குலதெய்வ கோயில்களை எல்லாம் கொண்டு கொடுத்தவங்களுக்காக பணி செய்தவர்கள். அது அவங்களுடைய குலதெய்வ கோயில் பத்தி நூல் எழுதியிருக்கிறாரு. இப்ப சாமியினுடைய வரலாற்றை எல்லா இடங்களிலேயும் போய் சேர்ந்து அதை அவர்கள் தொகுத்தார்கள். அதை நம்முடைய ராமானந்த மடாலயத்தை சேர்ந்த நண்பர்கள், நம்முடைய ராமனகவுண்டருடைய வகைரா, நம்முடைய அடிகள் வந்தவருடைய பூர்வாசிரம தாத்தாவினுடைய குடும்பத்தை சேர்ந்த அன்பர்கள் அனைவரும் இணைந்து அந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளியீட்டு விழா இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அதே போல நம்முடைய தொல்காப்பிய செம்மல் காளியப்பன் அவர்கள் 100 சிந்தனை துளிகளை தொகுத்திருக்கின்றார்கள். சாமியப்ப தெய்வ திரு சாமியப்பனுடைய புதல்வி அபிராமி அவர்கள் அதே போல ஒரு சிறு நூலை வெளியிடுகின்றார்கள். கோவைகளாருடைய சமயங்களின் மீது நூல் மாசம் நாம் மகத்தனைக்கு ஒரு நூல் வெளியிடுவோம். அந்த அடிப்படையில சமயங்கள் என்று சொல்லக்கூடிய நூல் வெளியிடப்படுகின்றது. ஏற்கனவே இணைய வழியாக கோவனா ஜீவானந்தன் சுந்தரா கிருஷ்ணன் 2 பேர் இணைந்து அந்த இணைய வழி நிகழ்வினை நடத்தினார்கள். அதை எழுத்தாக்கம் பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லா இடத்திலேயும் கட்டுரை வாங்கி அதை நூலாக கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொண்டார்கள். அதிலே முனைவர் சுகந்தாமையார் அவர்களும் நம்முடைய ஸ்ரீவித்யா அவர்களும் இணைந்து அந்த நூல் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனுடைய வெளியீட்டு விழாவும் நடைபெறுகின்றது. இப்படி ஒரு 6 நூல்கள் இங்கே வெளியிடப்படுகின்றன. ஏற்கனவே நம்முடைய ஆதீன குரவர்கள் ஆதி சிவபிரகாசர், சாந்தலிங்க சாமி, நம்முடைய குமாரதேவர், சிதம்பரடிகளார் 4 பேரை பத்தி குருமணி மாலை 4 மணி மாலைன்னு சிவபிரகாசர் பாடினாரு. நம்முடைய சாமி குருமணி மாலைன்னு பாடினாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரை பத்தி ஒரு யாப்புல ஒரு வகையான யாப்புல 4 இதா வச்சு அதுக்கடுத்து வரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 10 பாட்டு, மொத்தம் 40 பாடல்கள். அந்த குருமணி மாலை என்று சொல்லக்கூடிய நூல் ஏற்கனவே வெளியிடப்பட்டது, உரையோட வெளியிடப்பட்டது. சிவஞானம் ஐயா அவர்கள் உரை எழுதி வெளியிட்டோம். அதனுடைய மறுபதிப்பாக இருக்கக்கூடியதை நம்முடைய கல்யாண சுந்தரம் ஐயா குழந்தை இழுத்து வந்திருக்கின்றார்கள். அவருடைய முயற்சியினாலும் தேவேந்திரன் அவருடைய முயற்சியினாலும் மறுபதிப்பு வருகின்றது. அந்த நூலும் இங்கே வெளியிடப்படுகின்றது. வாய்ப்பானவர்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு மேலும் மேலும் நம்முடைய அடிகளார் நினைத்த அந்த செய்திகளை எல்லாம் நாம் களத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு எல்லாம் அல்ல அம்பலமான பெருமானுடைய இன்னர்களும் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களும் குருவர்களும் துணை நிற்க வேண்டும். இந்த நல்ல நிகழ்விலே அந்த சென்ற புரட்டாசி மகம் தொடங்கி இன்று வரை இனி தொடர்ந்து நடைபெறக்கூடிய விழாக்களிலே துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பர் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். போற்றியோம். நமஸ்காரம்.